ஹாய் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்டு அனாலிசிஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு ரீசெண்ட் டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கவே இல்லை. ஈவன் தோ ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து சில பேங்க் நல்லாவே கொடுத்திருந்தாலும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பெருசா இல்ல. அதனால வந்துட்டு ஒரு நண்பர்களுக்கு நடுவுல வந்து ஒரு குழப்பம் அப்படிங்கிறது நிகழ்ந்துகிட்டே இருக்கு. அதுவும் பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க்ல வந்துட்டு நம்ம வந்து இப்போதைக்கு ஷேர்ஸ் வாங்கலாமா? இல்ல அது இன்னும் இறங்குமா? இல்ல புக் வேல்யூ கீழ வருமா? இல்ல பிஇக்கு கம்மியா போகுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிஸ்கஷன் அப்படிங்கிறது மார்க்கெட்ல சுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம இப்போ இந்த பேங்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்? இந்த HDFC மட்டும் இல்ல. இன்னும் நெறைய பேங்க் இருக்கு. கர்நாடகா பேங்க்லாம் ஒரே நாள்ல வந்து 10% வந்து இறக்கி விட்டாங்க. ஃபெடரல் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா, பெருசா பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தரல. ஆனா பார்த்தீங்கன்னா, சின்ன ஸ்டாக்கான சவுத் இந்தியன் பேங்க் வந்து டெய்லியும் 10% ஏறிட்டு இருக்கு. அதுலயும் வந்து நண்பர்கள் வந்து குழப்பம் இருக்கு. இப்ப நம்ம போய் வாங்கலாமா? இல்ல மேல ஏறிட்டே இருக்கு. வாங்குனதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சுருமா? அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான மொத்தமா சேர்த்து நம்ம ஒரு ஆன்சர் அப்படிங்கிறது இந்த வீடியோல வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, HDFC பேங்கோட ரிசல்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஒவ்வொரு குவார்ட்டரும் பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டுங்கிறது அவங்களுக்கு வந்து ஜம்ப் ஆயிட்டு மேல போயிட்டே இருக்கு. எங்கேயுமே ஒரு சின்ன சர்க்கிள் அப்படிங்கிறது வரவே இல்ல. ஏன்னா, இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரிசல்ட் ஒரு 17,257 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் மட்டுமே வந்துட்டு அவங்க காட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அவங்களோட இபிஎஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு குவார்ட்டரும் வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. கிராஸ் என்பிஏ அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டைம்ஸ்ல நல்லா வந்து கம்மியும் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நெட் என்பிஏவும் நல்லா கம்மி பண்ணி ஒரு நல்ல ரிசல்ட்ட வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த பேங்க போட்டு அடி அடி அடின்னு அடிச்சு பயங்கரமா வந்து இறக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமா இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் தான். இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோம்னா, மேக்ஸிமம் யார் ஹோல்ட் பண்றாங்க அப்படின்னா, எஃப்ஐஏஸ் அண்ட் டிஏஎஸ் இவங்க 2 பேர்ட்டயும் சேர்த்து ஆல்மோஸ்ட் வந்து 75லேருந்து 80% கிட்ட இருக்கு. பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் தான் வந்து நம்மளோட பப்ளிக் கையில இருக்கு. அதனால இவங்க 2 பேரும் இந்த ஷேர்ஸ வாங்குனா மட்டும் தான் இந்த ஷேர்ஸ் அப்படிங்கிறது மேல ஏறும். அப்படி வந்து இவங்க வாங்கல அப்படின்னா, இந்த ஷேர்ஸ் அப்படிங்கிறது கீழ இறங்க ஆரம்பிச்சிரும். ஃபர்ஸ்ட் எஃப்ஐஏஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்துட்டு இந்த பேங்க்குங்க மட்டும் ஆஃப்லோட் பண்ணல. அவங்க ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்தியன் மார்க்கெட்ல இருந்து அவங்களோட அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து ஆஃப்லோட் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நிறைய கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு HDFC பேங்க் ஏகப்பட்ட பேங்க்ஸ் வச்சிருக்கனால அதை வந்து வெளில எழுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஏகப்பட்ட ரீசன் சொல்றாங்க. பட் ஆனா ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு தான் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஏஎஸ் அவங்கள வந்து டிஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் கடைசியா நவம்பர் டிசம்பர் 2 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து HDFC பேங்க்ல அவங்களோட பொசிஷன் அப்படிங்கிறத கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு வகையான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். ரெண்டாவது என்னன்னா, இந்த மெர்ஜர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா HDFC பேங்க் 2மே சேர்த்து ஒரு மிகப்பெரிய நெட் ப்ராஃபிட் அப்பலாம் வந்து குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மார்க்கெட் எதிர்பார்த்திருக்கும். அந்த அளவுக்கு தரல அப்படின்னோன, ஸோ அந்த எதிர்பார்ப்ப மீட் பண்ண முடியல அப்படின்னோன, அதுலேருந்தும் சரி இப்போதைக்கு நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் புக் பண்றாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ இதனால இந்த ஷேர்ஸ் அப்படிங்கிறது இறங்கிக்கிட்டே கீழ வந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ இந்த ஷேர நம்ம எந்த மாரியே கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு பண்றதுக்கு முன்னாடி HDFC பேங்க் வந்து நீங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 இயர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இல்ல. ஸோ 1 இயர்க்கு முன்னாடி யாராவது HDFC பேங்க் வாங்கியிருந்தாங்களோ, அவங்க இன்னைக்கு ஒரு 11% வந்து லாஸ்ட்ல தான் இருந்திருப்பாங்க. இதுவே வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு 40% மட்டும் தான் ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இது எதுக்கு நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, ஒரு HDFC பேங்க் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேங்க் இந்தியால. ஸோ இவங்க வந்து மிகப்பெரிய லார்ஜ் ப்ளூ சிப் கேப் வந்து இருக்க ஒரு மிகப்பெரிய பேங்க். இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லாவே இருந்தாலும், இவங்களது வந்து மெதுவா தான் ஏறும். பெரிய லெவல்ல ரிட்டர்ன் வந்து நீங்க வந்து ஸ்மால் கேப்லயோ இல்ல மிட் கேப்லயோ எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து 50% 100% அப்படின்லாம் ஒரு வருஷத்துல வந்து பெரிய ரிட்டர்ன் அப்படின்னு கிடைக்காது. ஓவராலா டீசென்ட்டா 10லேருந்து ஒரு 50% ரிட்டர்ன் அப்படிங்கிறது தான் ஒரு வருஷத்துல வந்துட்டு இந்த மாரி பேங்க்லலாம் எதிர்பார்க்க முடியும். ஸோ அந்த மாரி எனக்கு ரிசல்ட் அந்த மாரியான ப்ராஃபிட் வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த ஸ்டாக்குங்கலாம் கண்டிப்பா வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா, இத வந்துட்டு நம்ம இது மாரி ஒரு சவுத் இந்தியன் பேங்க் மாரி வந்துட்டு டெய்லியும் 10% ஏறுமானா, கண்டிப்பா வந்து ஏறவே ஏறாது. ஸோ இப்போ என்ன அப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சப்போர்ட் லெவல்ல போயிட்டு இருக்கு. இன்னும் பிஇ ரேஷியோ இறங்கட்டும், வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணலாம். பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ, அங்கங்கலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த ஷேர்ஸ் அக்குமுலேட் பண்ணோம் அப்படின்னா, திருப்பியும் ரிட்டர்ன் மேல ஏறி போம்போது, ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படின்னு கிடைக்கும். இப்போதைக்கு ஒரு மேஜர் சப்போர்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1275 இதுதான் வந்து ரீசென்ட் டைம்ஸ்ல அந்த ரஷ்யன் உக்ரைன் வார் வந்தப்போ இறங்குச்சு. அதுக்கு கீழ இதுவரையும் இந்த ஷேர்ஸ்ங்கிறது போல.
அப்படி இறங்குனாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த சப்போர்ட் லெவல் வரையும் தான் ஏறும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இங்கேருந்தே மேல போச்சுன்னா, பழைய லெவலான ரூ. 1725 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 500க்கான ஒரு ஷேர்லேருந்து ப்ராஃபிட் அப்படின்னு இருக்கும். ஃபர்தரா இன்னும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டி இந்த ஷேர் மேல போச்சுன்னா, ஒரு ரூ. 2000 வரையும் மேல போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு இத வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த டைம்லேருந்தே நம்ம அக்குமுலேஷன் அப்படின்னு பண்ணலாம். பட் ஸ்டில் இந்த ஸ்டாக்கு கீழ இறங்குறதுக்கும் அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஆனா, இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எங்க இறங்கும் அப்படிங்கிறத கரெக்ட்டா சொல்ல முடியாது. ஒண்ணு ஒண்ணா 2, 2 நம்ம அங்கங்க ஷேர் அப்படிங்கிறது அக்குமுலேட் பண்ணலாம். பட் இதோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது நீங்க பெருசா எதிர்பார்க்கக்கூடாது. 10லேருந்து 50% அப்படிங்கிறது தான் உங்க மைண்ட் செட்ல அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா, அப்படிதான் வந்துட்டு இதுவரையும் பெரிய பெரிய லார்ஜ் கேப்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் அப்படிங்கிறத தரும். 2வது ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகா பேங்க். இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமாவே இவங்க பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10% அப்படிங்கிறத பயங்கரமா இறக்கிட்டாங்க. ஸோ, அதுக்கான ரீசன் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படின்னு குடுத்துட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. ஸ்டில் இது வந்து ஏன்னா, கோவிட்க்கு அப்புறம் பேங்க் எதுவுமே பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அதுக்கப்புறமா கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே லோன ரீபே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து செட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல வந்து பேங்க்ல வந்து ரிட்டர்ன் வரணும்னா, அந்த பேங்க் வந்து நெறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ்மென்ட் பண்ணி கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணணும். இல்ல நெறைய லோன்ஸ் தரணும். இல்ல நெறைய பெனிஃபிட் தர மாரியான ஏதாவது ஸ்கீம்ஸ் சொன்னா மட்டும் தான், அந்த பேங்க் வந்து அந்த பொசிஷன்லேருந்து அடுத்த பொசிஷனுக்கு வந்து மூவ் ஆகும். ஆனா, கர்நாடகா பேங்க் வந்து அந்த மாரியான எந்த ஆக்டிவிட்டிலயும் பெருசா ஈடுபடல அப்படிங்கிறத வந்து நான் பார்க்குறேன். ஸோ, அதனால என்னன்னா, ரிசல்ட் வருது. ஒரே ஏரியால தான் வருது. பட் ஆனா, மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுதுன்னா, இன்னும் அதிகமா வரணும். ஒரு 1500 கோடிலாம் வந்துச்சுன்னா, இந்த ஸ்டாக்க மேல ஏத்திருப்பாங்க. ஆனா, அந்த அளவுக்கு வரல. ஒரு கம்மியா தான் ஒரு 35 கோடி அப்படின்னு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படிங்கிறனால, இந்த ஸ்டாக் என்ன பண்ட்டாங்கன்னா, அந்த ரீசனுக்காகவே இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ, இப்ப அடுத்தது கிராஸ் என்பியும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டர்ல கொஞ்சம் அதிகமா காட்டியிருக்காங்க. ஸோ, இதுவும் வந்து ஒரு சின்ன பின்னடைவா வந்துட்டு இந்த கர்நாடகா பேங்க்குக்கு வந்து பார்க்கப்படுகிறது. ஸோ, ஓவராலா ஃபண்டமெண்டலா நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மார்க்கெட் பிரைஸோட கம்மியா இருக்கும். கரண்ட் ரேஷியோவும் அதிகமா இருக்கும். பிஇ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கு. இண்டஸ்ட்ரி பே கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா இருக்கும். வெறும் 6 டைம்ஸ் தான் பிஇ அப்படின்னு போயிட்டுருக்கும். எல்லாமே சூப்பரா இருக்கும். பட் டெக்னிக்கலா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக்குங்கிறது பயங்கரமா மேல ஏறி எங்கேயோ மேல போய் நிக்கும். இப்போ இங்க போயிட்டு யாராவது வந்து ஒரு லம்ப் அமௌண்ட் அப்படிலாம் போட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா மாட்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா, அடுத்த குவார்ட்டரும் இதே மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த பேங்க்லேருந்து வருதுன்னா, கண்டிப்பா இன்னும் கீழ இறக்கி விட்டுருவாங்க. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி கீழ இறங்கும்போது இந்த ஸ்டாக்குங்கிறத ஃப்ரெஷ்ஷா என்ட்ரி எடுக்கிறவங்க இங்கேருந்து கொஞ்சம் அக்குமுலேட் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பேங்க்லாம் வந்துட்டு எப்படி அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோட எண்டுல நான் வந்து டிஸ்கஷன் பண்றேன். அப்படியே வந்து நம்ம மத்த பேங்க்கையும் நம்ம பார்த்துட்டு போலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாரி இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாவும், ஒரு சப்போர்ட்டாவும் இருக்கும். நெறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாரியான டேட்டாஸ் எல்லாம் உங்க கையில இருக்க மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும். அடுத்த பேங்க்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க். இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டைம்ஸ்ல நல்ல ரிசல்ட்ட தான் குடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் பெரிய லெவல்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இவங்க கிட்ட இருந்து வரல. ஸோ இவங்களோட ஷேர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ், டிஎஸ் கிட்டலாம் பெருசா இல்ல. பட் பப்ளிக் கிட்ட தான் நெறைய வந்துட்டு இவங்களோட ஹோல்டிங் அப்படின்னு இருக்கு. இது ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டி இன்னும் வளர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இந்த பேங்க் அப்படிங்கிறது மேல ஏற ஆரம்பிக்கும். ஏன்னா எஃப்ஐஎஸ், டிஎஸ் வந்துட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, கண்டிப்பா மேல ஏறும். டெக்னிக்கல் சைடும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு அக்குமுலேஷன் டைம்ல தான் வந்து போயிட்டுருக்கு. இங்கேயும் வாங்கலாம். இங்கேருந்து கீழ போக நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டி டிஸ்கஷன் பண்ணும்போது, இங்க தான் நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணி இந்த ஸ்டாக்குங்கிறத வாங்குனோம். இங்கேருந்து ஒரு நல்ல ராலி அப்படின்னு குடுத்துருச்சு. இப்போ திருப்பியும் அங்கேருந்து கரெக்ஷன் குடுத்து, இந்த ஸ்டாக்குங்கிறது இங்க கீழ நின்னுட்டுருக்கு. இங்கேருந்து ஒரு லாங் டெர்ம் வியூல நீங்க பார்க்கும்போது, கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து, திருப்பியும் எஃப்ஐஎஸ், டிஏஎஸ் வந்துட்டு உள்ள வரும்போது, ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது இந்த ஷேர்ஸ் மூலமாவே நமக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் பேங்க். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரிசல்ட் தான் குடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல இவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபினான்ஷியல் பேங்க்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஓ வெளில வந்தது. அதுக்கப்புறமா எஃப்ஐடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50% கிட்ட வந்து ஹோல்டிங் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஆம். இவங்களோட டெக்னிக்கல் சார்ட்டும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய லெவல்ல வந்துட்டு ராலி குடுத்துட்டு, திருப்பி வந்து ஒரு சின்னதா வந்துட்டு இறங்கிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு லாங் டெர்ம் வியூல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணலாம் தவிர, இப்போதைக்கு எடுத்துன்னு போயிட்டு பெரிய லெவல்ல அமௌண்ட் அப்படிங்கிறது, இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது ஃபெடரல் பேங்க்லயும் பண்ண முடியாது. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் இப்போதைக்கு வந்து இல்லை. அடுத்தது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ இதுக்கான சார்ட் பேட்டர்ன் எதுவுமே நம்ம பார்க்க போறது கிடையாது. இதுல என்னன்னா, ரிசல்ட் அப்படின்னு குடுத்துட்டு இருக்காங்க. ஒரு அப்கமிங் குரோத் பொட்டன்ஷியல் இருக்க ஒரு ஷேர் தான் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இப்போதைக்கு
அந்த மெர்ஜர் ரேஷியோ அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ இதுவும் கூடிய சீக்கிரத்துல வந்து மெர்ஜ் ஆயிடும். ஸோ எல்லா ஆர்பிஐ அப்ரூவல்லேருந்து எல்லாமே வந்துருச்சு. அதனால இந்த மெர்ஜர் ரேஷியோல இப்போதைக்கு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கப்புறமா வந்து நமக்கு எல்லாமே கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா இந்த பேங்க்ல எந்த மாதிரியான பொசிஷன் வந்துட்டு நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். பட் இப்போதைக்கு நமக்கு நல்ல ஒரு மெர்ஜர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கறனால கண்டிப்பா இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இதன் மூலமாவே நம்ம ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து அடையலாம். ஒரு 10% அப்படிங்கிறது ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்து இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கரூர் வைஸ்யா பேங்க். இந்த பேங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல நல்ல குரோத் காட்டிட்டு இருக்க ஒரே பேங்க் எதுனா இவங்க தான். நீங்க நெட் ப்ராஃபிட் பார்த்தாலும் சரி, கிராஸ் என்பிஏ பார்த்தாலும் சரி, நெட் என்பிஏ பார்த்தாலும் சரி, ஒரு நல்ல குரோத் அப்படிங்கிறத காட்டிட்டு இருக்காங்க. இந்த குரோத்துக்கான ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிராஃப்ல தெரியும். பயங்கரமான ஒரு ராலி அப்படின்னு குடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் அப்கமிங் டேஸ்ல இவங்க இதே மாரி ரிசல்ட் காட்டுனாங்கன்னா, இன்னுமே இந்த ஸ்டாக்குங்கிறது மேல போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஒரு ராலி குடுத்துருக்கு. பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு நம்ம இங்கேருந்து கூட அக்குமுலேஷன் அப்படின்னு பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா வந்துட்டு, இவங்களோட ரிசல்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்கமிங் டேஸ்ல இன்னும் இதே மாரி ரிசல்ட் குடுத்தாங்கன்னா, இந்த ஸ்டாக்குங்கிறது மேல போறதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகமா வந்து இருக்கு. ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் பேங்க் ரீசென்ட் டைம்ஸ்ல இவங்களும் வந்துட்டு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு குடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதுல தான் நெறைய நண்பர்களுக்கு வந்து ஒரு குழப்பம் அப்படின்னு வந்து இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க பொறுத்தவரையும் ஒரு ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கணும்னா, இதுதான் ஒரு மேஜர் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதாவது ரூ. 34.90 இந்த இடத்த உடைச்சுட்டு மேல வந்துட்டு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு வீக்லி இல்லன்னா கூட நீங்க வந்துட்டு இங்கேருந்து வந்து ஒரு ஃப்ரெஷ் என்ட்ரின்னு எடுத்துட்டு இந்த இந்த இடத்த வந்து ஸ்டாப் லாஸா வச்சுட்டு கூட நிக்கலாம். ஈவன் தோ நீங்க ஒரு லாங் டெர்முக்கு எடுக்கிறீங்கன்னா கூட, ஏன் இந்த ஸ்டாக்குக்கு வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா, நம்ம இங்க வந்து ஆல்ரெடி ரூ. 16.10 பேசணும். இந்த மாரி ஒரு சப்போர்ட் லெவல் எடுக்கிறது வேற. இந்த மாரி ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல எடுக்கிறது வேற. ஏன்னா, திருப்பியும் ஒரு கெட்ட நியூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, பயங்கரமா அந்த ஷேருங்கிறது கீழ இறங்கிடும். ஸோ, லாங் டெர்ம பொறுத்தவரை நீங்க எடுத்துட்டு, ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஏன்னா, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதே மாரி பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாங்கன்னா, பிரச்சனை இல்ல. ஷேருங்கிறது மேல ஏறிட்டே போகும். இல்லன்னா, ஒரு சின்ன பிரச்சனை வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ, ஃபைனலா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து எப்படி நம்மளோட போர்ட்ஃபோலியோல வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 விதமா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து லார்ஜ் கேப், 2வது வந்து மிட் கேப், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். இதுல வந்து HDFC பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. அவங்க வந்து பேங்கிங் செக்டர்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காங்க. IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா, ஒரு 8த் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சம் பிரியாரிட்டி அப்படின்னு வந்து தரலாம். ஏன்னா, மிகப்பெரிய ராலின்னு வராது, மிகப்பெரிய சர்க்கிளும் அப்படின்னு வராது. அப்படிங்கிறனால இந்த பேங்க்லாம் நம்ம இப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல குரோத் இருக்க இப்போதைக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்க ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மட்டும் தான். இத நான் எப்படி பார்த்தீங்கன்னா, 50, 30, 20 அப்படின்னு நான் பிரிச்சு வச்சிருக்கேன். இது எப்படின்னா, ஒரு ரூ. 10,000 இருக்குன்னா, ரூ. 5,000 இந்த லார்ஜ் கேப்புக்கும், ரூ. 3,000 இந்த மிட் கேப்புக்கும், வெறும் ரூ. 2,000 மட்டும் தான் இந்த ஸ்மால் கேப்புக்கும் வந்துட்டு நான் ஃபண்ட் அலோகேஷன் அப்படிங்கிறத இப்படி தான் மாத்தி மாத்தி பண்ணுவேன். ஸோ இந்த வகையில வந்து மிட் கேப் வகையில நம்ம பார்க்கும்போது, நம்பர் 1ல இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் பேங்க் இருக்காங்க 11த் பொசிஷன்ல. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கேவிபி இவங்களோட பொசிஷன் ஏன் 11த்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சவுத் இந்தியால நல்ல பிரசன்ஸ் இருக்கு. இன்னும் இந்தியா லெவல்ல வந்து HDFC மாரி நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷன் வரல. பட் அதுக்கான ஒர்க் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து ரிஸ்க் அஸ் வெல் அஸ் ரிவார்டும் அதிகமா இருக்கு. இந்த மாரி மிட் கேப்ல. அதுல நம்பர் 1 வந்து ஃபெடரல் பேங்க் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது கேவிபி, 3வதா தான் கர்நாடகா, லாஸ்ட்டா தான் தமிழ்நாடு மெர்கடைல் பேங்க். ஸோ இத வந்து இந்த மாரியான பொசிஷன்ல நான் வந்து பிரிச்சு போட்டிருக்கேன். ஏன்னா கேவிபி ரீசென்ட் டைம்ஸ்ல நீங்க ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. கர்நாடகா ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் ஸ்டில் அவங்க வந்து நல்ல குரோத் அப்படிங்கிறது காட்டிலும் டிஎம்பி வந்து இன்னும் வளர்றதுக்கான வாய்ப்புங்கிறது இன்னும் அதிகமா இருக்கு. ஸோ இந்த பிரியாரிட்டில தான் இந்த ஸ்டாக்ஸ்ங்கள போட்டு வச்சிருக்கேன். இதே வந்து லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியன் பேங்க் போட்டு வச்சிருக்கேன். ரிஸ்க் அஸ் வெல் அஸ் ரிவார்டும் இருக்கிற ஒரு பேங்க் தான் சவுத் இந்தியன் பேங்க். இது பேங்கிங் செக்டர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, 20வது பொசிஷன்ல தான் வந்து இவங்க வந்து இருக்காங்க. அதனால ரிஸ்க்குங்கிறது கொஞ்சம் பெருசாவும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சின்ன நியூஸ் வந்துன்னா 10% வந்து அப்பர் சர்க்யூட் அடிக்கிறது, 10% வந்து லோயர் சர்க்யூட் அடிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு பேங்க் தான் சவுத் இந்தியன் பேங்க். அத நம்ம பார்த்து புரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறத பண்ணணும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கையில இருக்க டேட்டா. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல வந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ HDFC பேங்க் எப்படி கன்சிடர் பண்ணலாம், கர்நாடகா பேங்க் எப்படி பண்ணலாம், மத்த பேங்க்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி போர்ட்ஃபோலியோல கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனல் வந்து சஜஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.